ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இஷ்கியாவுடைய பார்ட் 5க்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஹீரோயினோட அக்காக்காரி ஹீரோக்கு ஃபோன் பண்ணுவா அப்படின்ட்டு. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, ஹீரோக்கு ஃபோன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அவள் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி, நீங்கள் கிளம்பிட்டீங்களா, இருந்தாலும் என்னை விட்டு நீங்கள் போயிருக்கக்கூடாது, நீங்கள் என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நான் எந்திரிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு நம்ம அக்காக்காரியோட புருஷக்காரனும், இல்லைம்மா நீ நல்லா தூங்கிட்டு இருக்க, அந்த டைம் நான் எழுப்பினா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பான். சரி இல்லை நான் பிரேக்ஃபாஸ்ட் போடலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவா. பரவாயில்ல விடு, இன்றைக்கும் சேர்த்து நாளைக்கு எனக்கு சாப்பிட வச்சிரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவ்வளோ இந்த பக்கம் சரிப்பா, அவனையும் மீட்டிங்க்கு டைம் ஆச்சுங்க சார், வாங்க சார் சொல்லுன்னு கூப்பிட்டவொடனே, சரிம்மா எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிருவா. இவன் இந்த பக்கம் உட்காந்து நேற்று நைட் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும், வேலையை விட்டு சீக்கிரமாக வந்திருப்பாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இது என்ன காமெடி பண்ணுற டைமா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியும் உங்கள் உடம்பு சரியில்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவரும், பரவாயில்லையே எனக்கு என்ன நடந்தாலும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும், இருங்க நான் பொண்ணுங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போவாங்க. அப்போ அவங்க அப்பா, இல்லைம்மா இப்போ அவங்க இன்னொருத்தரோட மருமக, நீ சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்க 2 பேர் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா அது நல்லாவா இருக்குது, யோசிப்பாரு, நம்ம பொண்ணுங்களாக இருந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ இன்னொருத்தர் வீட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ சும்மா ஃபோன் பண்ணி அவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே உனக்குன்னா எனக்கு நீ, இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரி வாங்க நாளாவது உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என் உடம்பு இப்போ நல்லா இருக்குது, நான் டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டேன், நீ உன் கையால் எனக்கு ஒரு டீ மட்டும் வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்காக்காரிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பான். ஆனால் பிஸின்னு வருது. அப்போ தான் அங்கேருந்து அவனோட வேலைக்காரன் வந்துட்டு, நான் ரூமி அம்மாவை கூப்பிட போனேன், ஆனால் அவங்க என் கூட வரமாட்டேன், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா சரி நீ கிளம்பு, ஒரு நிமிஷம் இரு, உன்னோட ஃபோன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஃபோனை வாங்குவான். அப்போ பார்த்தா அதில் அவள் ஃபோன் அட்டன் பண்ணி பேசிடுறா. அவனுக்கு இன்னும் கோவம் வருது. ஃபோன் போதுன்னு தெரிஞ்ச உடனே கட் பண்ணி அந்த வேலைக்காரங்கிட்ட அவனோட ஃபோனை கொடுத்து அனுப்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்துட்டு, என்னம்மா பையன் டெஸ்ட்டில் எல்லாத்தையும் பாஸ் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. எந்த பையன், என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுதான் எங்கள் அண்ணன் கூட காலைல வந்தானே ஸ்கூலுக்கு, அதான் பாஸ் ஆகிட்டானான்னு கேட்டேன். அவனை பற்றி பேசாத, நேரில் மட்டும் கிடச்சா அப்படின்னா அவன் தலை எப்படி திருவி நான் எடுத்துருவேன் வெளியே அப்படின்னு சொன்னா. ஏன் இவ்வளோ கோவம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம் எனக்கு கோவம் வராதா, எந்த இடத்துல என்னை பார்த்து லவ் பண்ணானோ அந்த இடத்தையே மறந்துட்டான், அந்த வழி என்கிட்டயே கேட்குறான். உங்கள் அண்ணா எக்ஸாமில் மட்டும் இல்லை லவ் டெஸ்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டான், சுத்தம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தவனே அவன் தங்கச்சி கோவம் வந்துடும். இந்த மாதிரிலாம் பேசினா நம்ம 2 பேர் கூட சண்டை வந்துடும் பார்த்துக்கோ, அவனுக்காக என்னென்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திரும்பி பார்ப்பா, யாரும் இருக்க மாட்டான். அப்போ வந்து சொல்லுவா, உனக்காக என் அண்ணன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தா தெரியுமா. நம்ம ஹீரோயினே அப்படி என்னமா ரிஸ்க் எடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சியும், நம்ம வீட்டுக்கார் இருக்கார்ல அவளை தான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி சொல்லி எங்கள் அண்ணன் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அப்புறம் பார்த்தா அவன் காரை கொண்டு வந்து இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் மேலே, அம்மா மேலே இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினே கேட்பா. இல்லை செவுரு மேலே போய் இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என் அண்ணன் 10 நாள் அன்கான்ஷியஸில் இருந்தான், 20 நாள் யாரு கூடயும் பேசவே இல்லை, அப்புறமேட்டு அவன் எப்போ பேசினா தெரியுமா, உன்னை பொண்ணு பார்க்கவான்னு தெரியுமா, அப்போ தான் பேசினா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கும், எனக்கு தெரியாதா, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோவோட தங்கச்சியும், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ மேலே ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் லவ் வந்துடும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷனாக சுற்றிட்டு இருப்பான். என்னோட நம்பரையே அவள் பிளாக் பண்ணி வச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த வேலை செய்கிற அண்ணாக்கிட்டே போய் ஃபோனை வாங்கி அவளுக்கு ஃபோனையும் பண்ணுவான். நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ ஏன் ஏதாவது என்னை பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தூண்டுற அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்பா. அதுக்கு இவனும், என்னோட நம்பரை இப்போ நீ அன்பிளாக் பண்ணுற, இல்லை அப்படின்னா முடியாது, ஏன்னா அன்பிளாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவா. ஓ அப்படியா, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லுவான். சொல்கிறப்பவே அவளோட புருஷன்காரனும் வந்துடுவான். வந்தவொடனே என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. எதுவுமே பேச மாட்டா. புருஷன்காரன் ஏதாவது பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. அவள் எதுவுமே பேசாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவா. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்படியே நைட் ஆகும். நம்ம அக்கா புருஷனும் உட்காந்துட்டு இருப்பான். இவனும் வருவா, டீ குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பா. கொடுத்துட்டு அவர் பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பா. அப்போ அவனும் கேட்பான், ஹனிமூனுக்கு ஏதாவது நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் அதை பற்றி இன்னும் எதுவும் யோசிக்கல அப்படின்னு சொல்லிடுவா. ஓ அப்படியா சரி சொல்லிடுவான். நான் போயிட்டு மாமியார் கூட கொஞ்ச நேரம் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் உட்காருவா. அப்போ நம்ம ஹீரோ ஏதோ லேப்டாப் வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொமான்ஸாக லுக் விட்டுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோ, ஏன் நீ இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம ஹீரோயினுக்கு அவள் தங்கச்சிக்கார சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அப்படி பார்த்துட்டு இருப்பா. அவளும், ஒன்றும் இல்லையே, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ஜெயிச்சிட்டப்பா, நீ எப்படி இருக்கேன்னா இப்போது டாப் லெவலில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்ன நீ பேசுன எனக்கு ஒரு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினியும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியோட அக்காக்காரியை காட்டுறாங்க. அவள் போய் அவன் மாமியார் பக்கத்தில் உட்காருவா. என்ன நீ இந்த டைமில் வந்து என் கூட வந்து உட்காடுற, காலிலேருந்து என் பையன் வேலை செஞ்சுட்டு வரான், இந்த டைமில் நீ அவன் கூட தானே உட்காரணும், நீ உட்காரணும்னு நினச்சது தப்பு இல்லை, ஆனால் எந்த டைமில் உட்காரணும்னு தெரியாதா, காலில் வந்து உட்கார வேண்டியதானே,
ஆனா நீ காலைல பூரா ரூம்குள்ளேயே தான் இருந்த, வெளிய எட்டி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவளும், இல்ல ஆன்ட்டி எனக்கு நிறைய எக்ஸாம் இருந்ததா, அதனால நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவங்க மாமியாரும், இங்க பாரும்மா நான் இன்னும் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ தான் என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவன் ரொம்ப சிம்பிளான பர்சன், அவன் எதையும் வெளியே காட்டிக்க மாட்டான். நீ அவன் கூட பேசி அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் லைஃப்ல என்னென்ன தேவை, இது எல்லாத்தையும் நீ தான் புரிஞ்சு வச்சுக்கணும். நீ தான் ஒய்ஃப் ஆச்சேம்மா, நீ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பக்கம் நம்ம ஹீரோயினியோட ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோவை தவிர. அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருப்பாரு, என்னம்மா நேற்று என் பையன் ஸ்கூலுக்கு வந்தானாமே, அவனை திரும்ப ஸ்கூல் சேர்த்து விட்டுறலாமா, திரும்ப ஒரு டைம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவன் தங்கச்சியும் அதே பேசிட்டு இருப்பா. ஆமா என்னம்மா என் பையன் ஸ்கூலுக்கு விட்றதுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், இல்லை அவங்க பார்த்தா பாவமாக இருக்கு, நானே கிளம்பிக்கலாம், டிரைவர் கூடயே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நேற்றே நான் ஒரு டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரிம்மா நீ ஒன்று பண்ணு, என்னோட கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடு, இல்லைன்னா அவங்களோட கம்பெனிக்கு வேலைக்கு போயிரு, உங்கள் 2 பேரில் எது உனக்கு ஓகேவோ அந்த கம்பெனிக்கு நீ வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உன் பின்னாடி எப்படி என் பையன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னோட சேலரி விட அதிகமாக சேலரி தேவைப்படுமே, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு 2 பேருமே சிரிப்பாங்க. அவங்க மாமியாரும் கேட்பாங்க, நான் ஆஃபீஸ் வழியாக தான் போனேன், வரியா அவனை ட்ராப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி நான் டிரைவர் கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஹீரோனி அக்காக்கோட அப்பா அவரே சமைச்சிட்டு இருப்பாரு. சமைச்சு அவங்களோட ஒய்ஃப்க்கும் கொண்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு, என்னமோ தெரிலம்மா உடம்பு எப்படியோ இருக்குது, எனக்கு ஹை பிபி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்காக ஆசையாக சமைச்சு கொண்டு வரேன், நீ அதை சாப்பிடாம என்ன திட்டிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அதை சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்காக்காரி அவனோட புருஷனுக்காக கோட் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு ஏதோ சொல்கிறதுக்காக நின்றுட்டுருப்பான். புருஷனும், என்னம்மா ஏதோ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவனும், இல்லை எனக்கு எக்ஸாம்லாம் வருது, என்னோட நோட்ஸ்லாம் போய் சப்மிட் பண்ணணும், அதெல்லாம் வச்சுட்டு டைம் டேபிளாக என்னென்னு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவனும், அப்படியா சரி ஓகே, நாளைக்கு காலைல என்னோட ஆஃபீஸ் போகிற வழி தான், நான் உன்னை விட்டுறேன், நீ வரப்போ வேணா டிரைவர் கூட வந்துடு அப்படின்னு சொல்லுவாள். இல்லை தேவையில்லை, நான் கிரண், அதாவது அவளோட ஃப்ரெண்டு தான் கிரண், நான் அவள் கூடயே வந்துடுறேன், நீ நம்ம ஒன்று பண்ணலாம், நீ அப்படியே அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவோம், அப்பா அம்மா வீட்டுக்கு நானும் அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாள். அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவா. நம்ம அக்காக்காரியோட ஃப்ரெண்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. என்னது இவன் இப்படிலாம் பண்ணுறானா, ஏன் இப்படிலாம் பண்ணுறான், அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, விட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இவன் அமைதியாக இருந்தானாவே போதும், இப்போ இந்த விஷயம்லாம் என்னோட தங்கச்சிக்கும் என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் எப்படி சொல்லி அவங்க சமாளிப்பேன், நான் என்ன சொல்ல போகிறேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு, இங்கே பாருடி, எனக்கு ஹம்சா பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும், அவனுக்கு அவனோட ஈகோ தான் பெருசு, நீங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவன் அப்படி ஆகிற மாதிரியே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பா. நீ எப்போ பார்த்தாலும் உன் தங்கச்சியோட வாழ்க்கை பார்த்துட்டு இருக்கியே, ஆனால் இந்த விஷயம்லாம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அவளுக்கு ஒன்றும் புரியாது, உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பேசிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கும் போயிடுவா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருப்பான். இங்கே பாருடா, நடந்தது முடிஞ்சதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருடா, இப்போ உனக்கு ஒரு அழகான லைஃப் இருக்குது, நீ அதை வாழு, நீ யோசிச்சு பார்த்தியா இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவளை பழி வாங்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை யோசிச்சு பாருடா. நம்ம ஹீரோவும், நான் தான் அவளை எந்த கஷ்டமும் படுத்தலையே, அவள் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு இவனும், இங்கே பாருடா, நாளைக்கு இது உன் ஒய்ஃப்க்கும் தெரிஞ்சு இதெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனையாகி அப்போ நீ 2 போரை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட அக்காக்காரியும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருப்பா. அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. என்னம்மா எப்படி இருக்கீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும், என்னம்மா நீ எப்படி இருக்கே, அவங்க மாமனார் மாமியார் நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அக்காக்காரியும், ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிறாங்கம்மா, என் புருஷனும் என் மாமியாரும் மாமனாரும் என்னை வச்சு தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறமேட்டு தான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஆமாம் ரூமி பற்றி நீங்கள் கேட்டிங்களா, அவள் எப்படி இருக்காளாம்மா, அவளுக்கு நல்லா இருக்காளாம்மா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவங்க அம்மாவும், ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்காம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்பா எங்க, அவருக்கு உடம்பெல்லாம் எப்படிமா இருக்குது, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவங்க அம்மாவும் யோசிச்சு பார்த்துட்டு, அவங்க அப்பா வேலைக்கெல்லாம் போகல, வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு. என்னது வீட்டில் இருக்காரா, என்னாச்சு அவருக்கு, அவர் ஓகே தானே, அவர் உடம்புக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுவா. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, ஏன்ப்பா நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை, உங்கள் உடம்பெல்லாம் ஓகே தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் ஹை பிபி ஆயிடுச்சுன்னு உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா நீங்கள் விளையாடாதீங்கப்பா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா. அதுக்கு அவங்க அப்பாவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான் நான் அவனை பார்த்துட்டேன்ல, என்னோட பிரச்சனை எல்லாமே பறந்து போயிருமா, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம அக்காக்காரியும் அவன் புருஷன் கூட கிளம்புறா வீட்டுக்கு. அவன் புருஷன்காரனும், நீ சந்தோஷமாக இருந்தல்ல, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்திருப்பியே அப்படின்னு சொல்லுவான். அவளும், ஆமாங்க நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு, ஆமாம் நம்ம ஒன்று பண்ணலாம், ரூமியும் அவங்க வீட்டுக்காரையும் நம்ம டின்னருக்கு கூப்பிடலாம், நீ ஒன்று ஞாபகப்படுத்த எனக்கு, வீட்டுக்கு போயிட்டு நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அவங்க டின்னருக்கு வர சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம், சரிங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவா. வீட்டுக்கு போகிறாங்க. நைட் உட்காந்து அவன் ஃபஸ்ட்டு அதான் கேட்பான், என்ன நீ ரூமிக்கு ஃபோன் பண்ணியா, ஃபோன் பண்ணி டின்னர் கூப்பிட்டியா
அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைங்க அதை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோன் பண்ணுவாள். ஃபோன் பண்ணவொடனே ரூமி தான் ஃபோன் எடுப்பா. ஹலோ, பரவாயில்லையே, என்னோட அக்காவுக்கு அவளோட தங்கச்சி ஞாபகம் இன்னும் இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லுவா. சரி ரூமி, நான் சொல்கிறத கேளு, நாளைக்கு வந்துட்டு உன் ஹஸ்பண்டும் நீயும் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவளும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு இல்லை, டின்னருக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு தான் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவளும் அவன் புருஷன்கிட்ட கேட்பா, அதாவது ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கேட்பா, நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா, நாளைக்கு ஃப்ரீ தானே, ஒன்றும் இல்லை என் அக்கா டின்னருக்கு கூப்பிட்றேன், நான் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் என்ன இன்விடேஷன் வந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவா. அவனும் ரொம்ப சந்தோஷமாக அக்கா கிட்ட சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் நம்ம அக்கா கறிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. ஐயோ அவன் வந்தானா அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. அவன் தங்கச்சிக்கு இந்த பக்கம் போனவொடனே நம்ம ஹீரோ அவள் அக்கா கறிக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போவும் பிளாக்லேருந்து இன்னும் எடுக்கலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். நம்ம